அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம பள்ளிகளில் 2023-24 கல்வி ஆண்டுக்கான 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளில் கலைத்திருவிழா போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என்று நம்ம மாநில திட்ட இயக்குனர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். அதன்படி பார்த்தீங்கன்னா பள்ளி அளவில் 9, 10, 11, 12, 13, 14ஆம் தேதி இந்த நாட்கள்ல போட்டிகள் நடத்தப்பட வேணும். ஆனா இந்த போட்டிகளுக்கு 9ஆம் தேதிக்கு முன்பே மாணவர்களை எமிஸ் தளத்துல பதிவு செய்யணும், பள்ளி அளவுல பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா போட்டிகள் மற்றும் பிரிவுகள் சம்பந்தமா இங்க சொல்லியிருக்காங்க. பிரிவு 1, பிரிவு 2, பிரிவு 3 இந்த 3 பிரிவுகள்ல 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை முதல் பிரிவாகவும், 9, 10ஆம் வகுப்பு 2ஆம் பிரிவாகவும், 11 மற்றும் 12ஆம் வகுப்பு 3வது பிரிவாகவும் இங்க நமக்கு பிரித்து, அதாவது கேட்டகரி வைஸ் நமக்கு போட்டிகள் கொடுத்துருக்காங்க. இதை எவ்வாறு நாம பள்ளிகளில் இருக்க எமிஸ் லாகினை பயன்படுத்தி நம்ம எப்படி மாணவர்களை பதிவு செய்யணுன்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல உள்ளார போயிடணும். பள்ளியோட எமிஸ் லாகின்ல போயிட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹோம் இருக்கும், அடுத்தது ஸ்டூடெண்ட், அடுத்தது ஸ்கூல் இருக்கும். இந்த ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்கூலை டச் பண்ணும்போது ஸ்கூலுக்குள்ளே போனீங்கன்னா அடுத்தது காம்படிஷன் வரும். இந்த காம்படிஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ்னு இருக்கும். இந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம டச் பண்ணுறோம். ப்ரோக்ராம்ஸை டச் பண்ணதுக்கப்புறம் இதில் ப்ரோக்ராம்ஸ் வந்ததுக்கப்புறம் செலக்ட் ப்ரோக்ராம்னு இருக்கும். அதில் போயிட்டு கலைத்திருவிழா, அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்டு செலக்ட் கிளாஸ் ஆர் ஏஜ்னு இருக்கும். அதில் போயிட்டு நம்ம எந்த வகுப்பு மாணவர்களுக்கான நம்ம போட்டிகளை பதிவு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு போட்டியை பதிவு செய்ய போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் காம்படிஷன். இந்த 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவன் எந்த வகையான போட்டியில் கலந்துக்கிறான். 2 வகையான நம்ம காம்படிஷன் சொல்றாங்க. ஒன்று தனிநபர் அல்லது குழுன்னு சொல்றாங்க. நம்ம தனிநபர் உள்ளார போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவென்ட் கேட்டகரி. அதாவது இந்த தனிநபர்ல அவன் எது வேலை கலந்துக்கிறான்னு கேட்டீங்கன்னா கவின்கலை, இசை, வாய்ப்பாடு, கருவி இசை, நடனம், நாடகம், மொழித்திறன் அப்படிங்கிற பல்வேறு தலைப்புகளை கொடுத்துருக்காங்க. நம்ம கவின்கலை, நுண்கலை அதை செலக்ட் பண்றோம். எடுத்துக்காட்டாக நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஈவெண்ட். இந்த கவின்கலை நுண்கலையில் இதிலே நிறைய பிரிவுகள் இருக்கு. அதில் ஓவியம் வரைதல் இருக்கு, வரைந்து வண்ணம் தீட்டுதல் இருக்கு, அழகு கழியெழுத்து தமிழ், ஆங்கிலம் இரண்டும் இருக்கு, மனதில் பதிந்த இயற்கை காட்சியை வரைதல், களிமண் சுதை வேலைப்பாடு, செதுக்கு சிற்பம், இது எல்லாமே இருக்கு. இதுல எடுத்துக்காட்டா நம்ம ஓவியம் வரைதலை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணதுக்கு இதுல பார்த்தீங்கன்னா ஆட் பார்ட்டிசிபென்ட் அப்புறம் வியூ பார்ட்டிசிபென்ட் 2 கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஆட் பார்ட்டிசிபென்ட் உள்ளார போறோம். ஆட் பார்ட்டிசிபென்ட் உள்ளார போயிட்டு இதுல நம்ம கொடுத்துருக்கோம் எந்த ஏஜ் குரூப்ல கொடுத்துருக்கணும், அது கிளாஸ் குரூப்ல கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 6 முதல் 8ன்னு கொடுத்துருக்கோம். அப்ப 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவருடைய பெயர் பட்டியல் தான் நமக்கு இங்க காட்டும். இங்க வந்திருக்கிறது எல்லாமே 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை நம் பள்ளியில படிக்கின்ற பெயர் பட்டியல், மாணவருடைய பெயர் பட்டியல் தான் இங்க காட்டும். எடுத்துக்காட்டா இந்த ரஞ்சித், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணன், அப்படியே பார்த்தீங்கன்னா யோகேஷ், இந்த மாதிரி ஒரு எத்தனை மாணவர்கள் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு இறுதியாக நம்ம என்ன பண்ண போறோம், போயிட்டு சப்மிட் கொடுக்க போறோம். சப்மிட் கொடுத்துட்டோம்னா இந்த மாணவர்கள்லாம் நமக்கு இந்த குறிப்பிட்ட இந்த கவின் நுண்கலை அப்படிங்கிற கேட்டகரியில ஓவியம் வரைதல் அப்படிங்கிற தலைப்புல இவங்களாம் பங்கேற்க போறாங்கன்னு அர்த்தம். இல்லை இவங்க செலக்ட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவே இன்னொரு இதுல பார்த்தீங்கன்னா நம்ம டீம்னும் போது இதுல பார்த்தீங்கன்னா அடுத்து ஈவென்ட் கேட்டகரி. இதுல இசை, வாய்ப்பாடு, அடுத்து நடனம், நாடகம் 3 இருக்கு. நம்ம நடனம் செலக்ட் பண்றோம். அடுத்து இதுல நடனத்திலேயே பார்த்தீங்கன்னா கும்மி நடனம், கிராமிய நடனம், செவி நடனம், இது மாதிரி நிறைய குழுக்கள் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா நம்ம கிராமிய நடனம்னு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல அந்த குழுக்குன்னு ஒரு பெயர் கொடுக்குறோம். அந்த குழுக்கு பார்த்தீங்கன்னா காந்தி டீம் அப்படின்னு பேர் கொடுத்துட்டு, எடுத்துக்காட்டா ஏதாவது பேர் கொடுக்கலாம். நீங்க எந்த பேர் வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்க மீண்டும் ஆட் பார்ட்டிசிபென்ட் கொடுத்தீங்கன்னா இதுல அதே போலதான் மாணவர்களுடைய பெயர் வரும். கொடுத்துட்டு மீண்டும் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த மாணவர்கள் எந்தெந்த மாணவர்கள் செலக்ட் பண்ணீங்களோ அந்த மாணவருடைய பெயர் பட்டியல் நமக்கு வியூ பார்ட்டிசிபென்ட்ல வந்துடும். இதே போலதான் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளுக்கும் ஒவ்வொரு வகுப்பு, அதாவது 3 வகையான இந்த கேட்டகரியில் இருக்கிற 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும், 9, 10 வகுப்பு மாணவர்களுக்கும், 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இதே போலவே நாம் ஒவ்வொரு காம்படிஷனுக்கும் நம்ம மாணவர்களை பார்த்தீங்கன்னா உள்ளீடு ரொம்ப மிக எளிமையா செய்யலாம். அனைவருக்கும் மிக நன்றி.